அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அமாவாசை நிகழ்கிறது. அமாவாசை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய நினைவுக்கு முதல்ல வருவது அப்படிங்கிறது பித்ருக்களினுடைய வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் வழிபாடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா இறை வழிபாட்டை மேற்கொள்வாங்க. அதாவது சிவபெருமான், முருகப்பெருமான், அம்மன் வழிபாடு, இந்த மாதிரி இறை வழிபாடுகளை மேற்கொள்பவர்களும் இருக்காங்க. அதே போல் தாந்திரிக பரிகாரங்களை மேற்கொள்பவர்களும் இருக்காங்க. அமாவாசை விரதம் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். இவ்வாறாக அமாவாசை அப்படின்னாலே பலதரப்பட்ட ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்ப உகந்த ஒரு திருநாளாக இருக்கிறது. இன்றைய தினத்தில் நாம் இருக்கக்கூடிய விரதங்கள், வழிபாடுகள், பூஜைகள், பரிகாரங்கள் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைகிறது. அந்த வகையில் நாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது ஆன்மீகத்தையும் கடந்து ஜோதிட ரீதியாக நாம் பார்த்தோமே ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அமாவாசை திதி அன்று நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே ஒரு விதமான தாக்கத்தை அது ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நவ கிரகங்களினுடைய கூட்டணி, சஞ்சாரம், பார்வை, பெயர்ச்சி இவை அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதாவது 12 ராசிக்காரர்களுக்குமே பலன்கள் வேறுபட்டு காணப்படும். இது பொறுத்து தான் 12 ராசிக்காரர்களுக்கான பலன்கள் ஜோதிட ரீதியாக கணிக்கப்படுகிறது. அந்த வகையில் அமாவாசை திதி அன்று நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய முக்கிய கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயங்க. ஏன்னா இந்த நேரத்தில் அமாவாசை திதியோடு கிரக நிலைகள் மாறுகிறது அப்படின்னா அதில் சில யோகங்கள் உருவாகலாம், சில ராஜ யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் உருவாகலாம். சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா துரதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும், மோசமான விளைவுகளை உண்டு பண்ணும். இந்த மாதிரியான துரதிர்ஷ்டங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அந்த வகையில் நாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த அமாவாசை திதி அன்று கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக 12 ராசிகளில் ஒன்றான மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் உருவாக போகிறது, அவர்களுக்கு இக்காலம் சுபமாக இருக்குமா அல்லது அசுபமாக இருக்க பெறுமா, எப்படிப்பட்ட விளைவுகள் ஏற்பட போகிறது அப்படிங்கிற மாதிரியான பல தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நவ கிரகங்களினுடைய மாற்றத்தின் காரணமாக அமாவாசை திதி அன்று நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றம் மகர ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தினாலும் கூட அவர்களுக்கு ஒரு கலவையான நிலைகளையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமும் இருக்கிறது, துரதிர்ஷ்டமும் ஏற்பட போகிறது. அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு பல்வேறு நிலைப்பாடுகளை உண்டு பண்ண போகிறது அப்படின்னு நான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலத்தை பொறுத்த மட்டும் நாம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு உத்தியோகம் ரீதியாக முதல்ல நாம் உத்தியோகம் ரீதியாக பார்க்குறோம் அப்படின்னா உத்தியோகத்தில் நீங்கள் நிறைய விஷயங்கள் கடினமாக உழைச்சிருப்பீங்க, கடினமான வேலைப்பாடுகள் பார்த்துருப்பீங்க. உங்களுடைய திறமைகள் உங்களுடைய முழு திறமைகளையும் நீங்கள் வெளிப்படுத்திருப்பீங்க. ஆனால் ஒரு பாராட்டுதல் கிடைக்காது, ஒரு சலுகைகள் கிடைச்சிருக்காது, எந்த ஒரு அப்ரிஷியேட்டும் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. அப்படின்னும் போது உங்களுடைய மனம் கொஞ்சம் வேதனைப்பட்டிருக்கும். ஆனால் இந்த காலம் உங்களுக்கு அப்படி கிடையாது. இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய முழு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு சலுகைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையப்படுகிறது. இந்த நேரத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்கலாம், இல்லாட்டினா ஊதிய உயர்வு கிடைக்கலாம், நீங்கள் விரும்பிய இடமாற்றங்கள் கிடைக்கலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அடுக்கடுக்காக நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா
இந்த காலம் வந்து உங்களுக்கு வந்து சாதகமான நிலைகளையும் கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் உத்தியோகம் ரீதியாக வந்து வெளியூர் பயணங்கள், திடீர் பயணங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த வெளியூர் பயணங்கள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அலைச்சலை கொடுக்கும், உடல் சோர்வை கொடுக்கும், இதெல்லாம் கொடுக்கும். கொஞ்சம் டென்ஷன் ஆகும். உங்களுடைய பயணங்கள் வந்து சென்ற பயணம் வந்து ஒரு சிறு காலதாமதம், ஒரு இடையூறு, சிக்கல்கள், ஒரு பிரச்சனையோடு அந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து உங்களுடைய பயணங்களின் போது நீங்கள் கொஞ்சம் பயணங்களை திட்டமிட்டு பயணங்களை வந்து மேற்கொள்ள பாருங்கள். அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துலையுமே நீங்கள் கொஞ்சம் உஷாராகவும் இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியம் ரீதியான குறைபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதனால் வந்து கொஞ்சம் வந்து உங்களுடைய ஆரோக்கியம் விஷயத்தில் அதீத கவனத்தை செலுத்த பாருங்கள். ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த காலம் வந்து நன்மையை அதிகமாக ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். உடல் ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் அலட்சியமாக இருந்தீங்க அப்படின்னா மற்றொரு புறம் வந்து மருத்துவ செலவுகள் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் மருத்துவ செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தணும். உடல் ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கணும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களினுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாகவும் கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்கள். அதே மாதிரி பெண்கள் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு இந்த காலத்தில் வந்து ஒரு கலவையான நிலைகள் உருவாகும். எல்லா விஷயத்துலையுமே பிரச்சனையோடு ஆரம்பித்து அதுக்கப்புறம் சுமூகமாக முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் வந்து கவனமாக இருங்க, கண்ணும் கருத்துமாக இருங்க. எந்த விஷயத்தில் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து யார்கிட்ட என்ன மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள் அப்படிங்கிறதுலையும் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்றுங்க. அதே சமயம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஆண்கள் அப்படின்ற வேலை வாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு வந்து உங்களுடைய கடும் முயற்சியின் பேரில் உங்களுடைய திறமைக்கு ஏற்ற வேலை கிடைக்க வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறது வந்து சுபகாரிய நிகழ்வுகள் வந்து வீட்டில் நடைபெறுவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்கிறதுங்க. வீட்டில் வந்து சுபகாரியங்கள் வந்து நிகழ்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சுபகாரியம் வந்து தள்ளி போனவங்களுக்கு, திருமண தடை இருக்கிறவங்களுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கிட்டுருக்கவங்களுக்கு, ரொம்ப நாளாக வரன் தேடிட்டுருக்கவங்களுக்கு, இந்த மாதிரியான சுப நிகழ்வுகள், சுபமான மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து சாதகமான நிலைகள் உருவாகும். உங்களுக்கு பிடித்த வரன் அமையும். திருமண சுபகாரிய பேச்சில் ஏற்பட்டிருந்த தடை தாமதங்கள் விலகும். இந்த மாதிரியான விளைவுகள்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிவர்த்தியாகும் அப்படின்னு சொல்லலாம். சுபமான சில நிகழ்வுகள் கண்டிப்பாக மகிழ்ச்சிகரமாக நடந்து முடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது. சுப நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து வீடு மனை இதெல்லாம் வந்து வாங்கக்கூடிய யோகம் ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கப்பெறுகிறதுங்க. வீடு மனை யோகம் வாங்குவீங்க. வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வண்டி வந்து பராமத்து வேலை செய்வீங்க, இல்லை வீட்டினுடைய பராமத்து வேலைகளை பார்ப்பீங்க. இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பணியிடம், தொழில் சார்ந்த விஷயங்கள், வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து அனுகூலமாக முடிய வந்து வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த அனுகூலமாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். கூடுதலான மகிழ்ச்சி இருக்கும். உற்சாகமாக செயல்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லா ஒரு விஷயத்துலேயுமே வந்து ஒரு கலவையான நிலைகள் இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதம் அப்படிங்கிறது வந்து
உங்களுக்கு எப்படி போகிறது இந்த காலம் அப்படிங்கிறது வந்து எப்படி போகிறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு இந்த காலம் வந்து மெதுவாக நகர்ந்து சென்று விடுங்க. மொத்தத்தில் இந்த காலம் அப்படிங்கிறது நவம்பர் 30ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் சுபமாக சுபிக்ஷமாகவே இருக்க பெற அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ளவோ வருத்தம் கொள்ளவோ பயம் கொள்ளவோ தேவை கிடையாது அப்படின்னு தான் சொல்லலாம்.